ஆபத்தை உணராமல் செயல்பட்டு கொண்டிருக்கும் சில சம்பவங்களை நினைவூட்டுவதற்காக இந்த காணொளி. திருநள்ளாறில் உள்ள நவக்கிரக கோயிலாக கருதப்பட்டு கொண்டிருக்கின்ற அந்த ஆன்மீக பூங்கா ஒரு பகுதிகளில் மின்விளக்கு வெளிச்சமாக இருக்கிறது, சில பகுதிகளில் இருட்டாக இருக்கிறது. மின்விளக்கு பழுதாகி அது எரிவது கிடையாது. பொதுப்பணித்துறைக்கு நாங்கள் தகவல் தெரிவித்து விட்டோம் என்று ஊழியர்கள் தெரிவிக்கின்றனர். ஆனால் இதுவரையிலும் சரி செய்யப்படவில்லை என்பது ஒரு முக்கியமான கருத்தாக இருக்கிறது. ஆன்மீக கோயிலாக கருதப்படுகின்ற அந்த 9 நவகிரகங்கள் இருக்கின்ற பகுதிகளில் சுத்தமாக வெளிச்சம் இல்லை. அதேபோல் சாலையோரம் இருக்கின்ற பூங்காக்கள் ஓரம் வெளிச்சமில்லை. முகப்பிலும் 3 ரோடுகள் இணைப்பிலும் வெளிச்சமில்லை. இரவு நேரங்களில் கல்லூரி மாணவர்கள் கூட படிக்கின்ற பெண்களோடு அந்த இடத்தில் அமர்ந்து பேசிக்கொண்டு இருப்பதாகவும் ஒரு தகவல் வருகிறது. இரவு நேரம் என்பதால் பெண்களோடு தனியாக இருக்கும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பாதுகாப்பு இருக்காது என்பதை கருத்தில் கொண்டு இந்த பதிவு. தயவுசெய்து எல்லாருமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். பொதுப்பணித்துறை அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து ஆன்மீக பூங்காவில் பழுதடைந்துள்ள அனைத்து மின்விளக்குகளையும் எரிய வைக்க வேண்டும். அதேபோல் அதிகம் இருட்டாக உள்ள பகுதிகளிலும் மின்விளக்குகளை பொருத்த வேண்டும். முகப்பிலும் 3 ரோடுகள் இணைக்கின்ற பைபாஸ் சாலையோட முகப்பிலும் விளக்குகளை பொருத்த வேண்டும். பொதுமக்களுடைய நலனை கருத்தில் கொண்டு மட்டும் இந்த பதிவு, வேறு எந்த உள்நோக்கமும் கிடையாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பல்கலைக்கழக நிகழ்வுகளை நாம் யாரும் மறந்துவிட முடியாது. இன்னும் அந்த வடு ஆறாத சூழ்நிலையில் அதுபோன்ற தவறுகளை எங்கும் நடப்பதற்கு நாம் காரணமாக இருந்துவிடக்கூடாது என்பதற்காக ஒரு பதிவு, விழிப்புணர்வு பதிவு. இதை சரின்னு நினைக்கிறவங்க ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை பகிருங்க. நன்றி, வணக்கம். என்று மக்களுக்காக நானும் போராளி பார்த்திபன்.